ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று நீதான் என்னுடைய கண்ணில் பட்ட முதல் அதிர்ஷ்டசாலி. உன்னுடைய கண்ணில் பட்ட நான் உனக்கான வாக்கையும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள். மனதிற்குள் நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசைகளும் விருப்பங்களும் கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் சர்வ நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும், நடக்கவும் செய்யும். வாழ்க்கையில் சில தவறுகளை நீ செய்திருக்கின்ற அந்த தவறுகள் தான் இது நாள் வரை உனக்கு வலியை கொடுத்து கொண்டு வருகின்றது. நீ செய்ததன் பலனை தான் அனுபவித்து கொண்டும் இருந்தாய். ஆனால் அதே நேரத்தில் பல நல்ல விஷயங்களையும் நீ செய்திருக்கின்றாய் அல்லவா? புண்ணியங்களையும் சேர்த்து வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கான பலனையும் நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். இதோ அதை அனுபவிக்கக்கூடிய இன்பமான காலம் நேரம் வந்திருக்கின்றது. நீ செய்த தவறுகளும் பாவமும் கொஞ்சம்தான், பல மடங்கு புண்ணியங்களும் நன்மைகளும் நீ செய்திருக்கின்றாய். பிறருக்கு பல முறை உதவ நினைத்திருக்கின்றாய், உதவும் செய்திருக்கின்றாய். உதவ முடியாத சமயங்களில் மன வருத்தமும் கொண்டிருக்கின்றாய். இறைவா, பிறருக்கு உதவக்கூடிய நிலையில் என்னை வை, என்னுடைய கரங்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று என் முன் கூறினாயல்லவா? என்னுடைய செவி அதை கேட்டுதான் இருக்கின்றது. நீ செய்த தவறுகளிலிருந்து நிறைய பாடங்களை நீ கற்றுக்கொண்டும் இருக்கின்ற அந்த அனுபவங்களை மனதிலிருந்து அழித்து விடாதே. அதை பயன்படுத்தி இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ள அது உதவும். வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் என்பது அபத்தமானது. மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க பழக வேண்டும். எந்த நிகழ்வு நடந்தாலும் உன்னுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உணர்ச்சி வசப்படுவதால் நிலை தடுமாறி தடுமாற்றம் என்ற நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த சமயத்தில் எதை செய்வது, எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் கலங்கவும் செய்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிலவற்றை கடந்து வந்திருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்காகவும் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்கு உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எதை சொல்லும் முன்னாலும் செய்யும் முன்னாலும் சிந்திக்க பழக வேண்டும். சிந்தித்த பின் செயல்பட தொடங்க வேண்டும். தேவையில்லாதவைகளை பற்றி நினைப்பதை அறவே விட்டொழித்து விடு. குறுக்கு புத்தி என்பது சுயநலமானது. நேர்மையான பாதையில் நீ சென்றால் கிடைக்கக்கூடிய அத்தனையும் நிரந்தரமானதாக நிலைக்கவும் செய்யும். குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து உடனுக்குடன் நன்மைகளை பெற்று கொண்டிருந்தால் அது நிலையில்லாமலே போயும் விடும். உழைக்காமல் வருவது எதுவும் உடம்பில் ஒட்டாது. என் அன்பு குழந்தையே, துன்பத்தை கொடுக்கக்கூடிய குறுக்கு புத்தி என்பது இல்லாமல், கள்ளமும் கபடமும் இல்லாமல், எந்த ஒரு முட்டாள்தனமும் இல்லாமல் நேர்மையான பாதையை ஒருவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்பம் என்ற ஒன்று நிலையானதாகவும் கிடைக்கும். நீ புத்திசாலியான குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையை நான் மிக பெரிய அளவில் மாற்றி கொடுக்க போகின்றேன். எந்த ஒரு தடையும் இல்லாமல் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு வல்லமையை கொண்டு வெற்றியை பெறப்போகின்றாய். சாதிக்கப் போகின்றாய். ஜெயித்து காண்பிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பல மடங்கு நான் உயர்த்தி காண்பிக்கப் போகின்றேன். நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக இனி நடந்து கொண்டே இருக்கும். வாழ்வில் வீசிய புயலானது ஓய்ந்து தென்றல் காற்று உன் வாழ்க்கையில் வீசும். நல்லதே நடக்கும்.